வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் சஹானா. இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்னத்தை காட்ட போகிறேன் என்றால் எங்கள் வீட்டில் வளர்கிற வாழை மரங்களை காட்டப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யூரோப்பாவில் நிறைய ஆக்கள் வாழை மரம் வச்சு வளர்க்குறாங்க. சில ஆக்கள் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறாங்க, சில ஆக்கள் வெளி தோட்டத்தில் வச்சு வளர்க்குறாங்க. அது நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு பொறுத்து இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு காட்டுற வாழை ஹொலண்டில் இருக்கிறது. ஹொலண்ட் ஒரு கிளைமேட் பொறுத்தவரை கொஞ்சம் குளிரான நாடு. ஆனால் சம்மர் டைமில் நல்ல சம்மரும் வரும், நல்ல கிளைமேட்டாகவும் இருக்கும். ஸோ எங்கே கூட சம்மராக இருக்குதோ அங்கே கண்டிப்பாக வாழை வெளியிட வச்சா வரும். இப்போ நான் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிற வாழைகள் என்னுடைய அப்பா அம்மா அந்த வீட்டு தோட்டத்திலே வச்சு வளர்க்குறாங்க. இப்போ நான் உங்களுக்கு இந்த வாழையை பற்றி ஷொர்ட்டாக கொஞ்சம் சொல்கிறேன். அம்மா ரொம்ப காலமாக ஆசைப்பட்டாங்க, வீட்டு தோட்டத்தில் ஒரு வாழை வேணும். அப்போ கடையிலெல்லாம் தேடி பார்த்துருக்காங்க, ஆனால் சரியான வாழை அப்போ கிடைக்கல. பிறகுதான் இந்த வாழை எங்ககிட்ட சிக்கிட்டு. இது வாங்கும்போது குட்டி கண்டா தான் இருந்தது, குட்டி மரம் உண்டு. அப்போ அப்பா அம்மாவுக்கும் இது புதுசு. ஸோ தோட்டத்துக்குள்ளே வச்சு பார்த்தாங்க, வெளியில் வச்சா சரி வருமோ இல்லையோ எங்களுக்கும் தெரியாது ஃபர்ஸ்ட் டைம். ஏனெண்டா கிளைமேட்டுகளும் அப்படி இல்லை. இங்கே வின்டர் டைமில் சரியான குளிர், சம நேரம் நல்லா இருக்கும். ஸோ இந்த வச்சு பார்ப்போம்ண்டு தோட்டத்திலே வச்சாங்க. வாழை மரம் வச்ச சீசன் சம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் சம்மர் டைம் ஃபுல்லாக அது வடிவாக வளர்ந்து வந்தது. ஒரு ஒரு மீட்டர் உயரத்துக்கு வளர்ந்துருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் சம்மர் முடிய அங்கால விண்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டு, அப்போ அப்பா அம்மா வாழை ஒன்றும் செய்யல, அப்படியே விட்டுட்டாங்க தோட்டத்திலே. என்ன செய்யுது என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு. வளருமா வளராதா, தப்புமா தப்பாதான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வருஷம் வச்சு பார்ப்போம்ண்டு வச்சு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. சிலாக்கள் விண்டர் டைம் வேற வாழைய அடியோட வெட்டி போட்டு ஒரு கவர் ஒன்று போட்டு கவர் பண்ணி மூடி வச்சிருவினோம். ஏன்னாண்டா கொஞ்சம் ஹீட் ஆகிடுக்கட்டும் விண்டர் டைமில். தப்புறத்துக்கு அடுத்த வருஷம் வாழை. ஆனால் விட்டி விட்டால் என்ன பிரச்சனைண்டா, அடுத்த வருஷம் அது அந்த உயரத்துக்கு வளர்ந்து கொண்டு போகாது. ஸோ அதனால நீங்கள் விட்டக்கூடாது, அப்படியே விட்டுறணும். இதையெல்லாம் காண்டி தானாகவே பிறகு கொத்துப்பட்டு அடுத்த வருஷம் புதுசாக ஒரு உயிர் அதில் இருந்து வளர்ந்து வரும். அப்படி செய்தபடியாத்தான் வாழை அடுத்த சம்மரில் இருந்து அதே உயரத்துல இருந்து இன்னும் வளர்ந்து கொண்டு போகும். ஒரு வருஷ சம்மரும் ஒரு வருஷ விண்டரும் வாழை கடந்து போயிட்டா அங்கால வார வருஷத்துல இருந்து தொடர்ந்து வாழை கொண்டே இருக்கும். குட்டிகளும் போட தொடங்கும். நல்ல உயரத்துக்கு வளர்ந்து வேண்டாம். நாங்க ஒரு வாழை தான் வாங்கினாங்க. அது வளர்ந்து நிறைய குட்டிகளும் போட்டு கடைசியில் ஒரு வாழையில புலையும் போட்டது. வாழையில நிறைய விதமான வாழைகள் இருக்குது. இப்ப சிலரும் வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்குற வாழை அது குட்டியா தான் இருக்கும். கலரும் வித்தியாசமா இருக்கும், அதுல இலையும் வித்தியாசமா இருக்கும். சிலது லைட் கிரீன், சிலது டார்க் கிரீன், சில இலை குட்டி இலை, சிலது நீட்டு இலை. நாங்க வச்சிருக்கிற வாழை சரியான ஏசியன் வாழை மரம். ஊரில் வளர்கிற வாழை மரம் தான் இது. என்றா இங்கே பார்த்தீங்களா
எல்லா வாழையும் கூட போடாது, ஆனா எங்கன வாழை கூட போட்டிருக்குது. அதுவும் யூரோப்பாவில் ஒரு வாழை மரம் கூட போட்டிருக்குண்டா அது உண்மையா ஒரு பெரிய விஷயம்தான். அப்படி வந்த ஒரு வாழைக்குலைக்கு பின்னால் ஒரு கதை இருக்கு மக்களே. அந்த கதையை நான் இப்ப சொல்றேன், கேளுங்க. எங்களுடைய வாழை ஒரு வேலி ஒரு மட்டம் சைட்டில் வளர்ந்தது. அது நாங்கள் தெரியாமல் அப்போ ஸ்டாப்பில் வச்சிட்டோம். இப்படி பெருசாகும் என்று யாரும் நினைச்சு கூட பார்க்கல. ஸோ அது வளர்ந்து 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 வந்து ஒரு 4-5 மீட்டர் உயரத்தில் வளர்ந்தது. கடைசியில் அது குலை வேற போட்டுட்டோம். ஸோ குலை போட்டது அம்மா கண்டுட்டாங்க. சரி என்று வளரட்டும் என்று விட்டு வச்சாங்க. பொதுவாகவே அப்போ சொல்ல வேணும், எங்கால பக்கம் கூட வெயில் அடிக்குதோ அங்கால பக்கம் தான் உலையும் போடுமாண்டு. ஸோ எங்களுக்கு வெயில் கூட பக்கத்து வீட்டாக்கள் சைட் பக்கம் தான் அடித்தது. அப்போ வாழை எங்கண்ட தோட்டத்தில் இருக்குது, ஆனால் குலை அவங்களோட சைட் பக்கம் வளர்ந்துட்டு. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுண்டா, குலை போட்டதால கொஞ்சம் தேன்பூச்சிகளும் வர தொடங்கிட்டு அவங்களோட வீட்டு பக்கம். ஸோ அவங்களுக்கு அந்த தேன்பூச்சியால் டிஸ்டர்ப் பண்ணிட்டு என்ன செய்தாங்களா, எங்களுக்கு கேமலே அந்த வாழைக்குலைய வெட்டி இறங்கிட்டாங்களாம். இந்த மேட்டர் எங்களுக்கு தெரியாது. அம்மா குலைய விட்டு வச்சதே கொஞ்சம் வளர்ந்த பிறகு கட் பண்ணி எடுப்போம். அதுக்குள்ள அவங்க எங்களை கேட்காம கட் பண்ணி இறங்கிட்டாங்க. இது அவங்களுக்கு தெரிய வந்ததும் அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஏனென்றா இந்த யூரோப்பாவில் குலை போடுறதே பெரிய விஷயம். அது வெள்ளைக்காராக்களுக்கு அதில் அருமை தெரியாது தானே. ஸோ அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க ஈஸியா கட் பண்ணிட்டாங்க. இதான் நடந்தது மக்களே. நாம இப்போ வாழை இந்த மெத்தடுக்கு போவோம். ஸ்டாப்ல ஒரே ஒரு வாழை தான் இருந்தது. பிறகு பார்த்தீங்கன்னா அது நிறைய குட்டிகள் போட்டு ஒரு 18 வாழைக்கு கிட்ட வந்தது. அவ்வளவு வாழையும் என்ன வடிவா பெருசா வளர்ந்து வர ஒரு ட்ரோபிக்கல் நாட்டுல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்க தங்குது. எப்போ இன்னும் சூப்பரா இருக்கும்னு தெரியுமா, எப்போ ஒரு நல்ல ஒரு மழை பெய்யுதோ அப்போ இன்னும் சூப்பரா இருக்கும். அந்த மழை துளிகள் போய் ஒரு இலையில விழுந்து அதுல இருந்து வர சத்தம் இருக்குல்ல, நல்ல மைண்ட் ரிலாக்ஸிங்கா இருக்கும் அதை கேட்டா. ஸோ மழை பெஞ்சா நான் இன்னும் என்ஜாய் பண்ணுவேன். அந்த சத்தத்தை கேட்டே ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஓகே மக்களே, உங்களுக்கும் தோட்டத்தில் ஒரு வாழையை வச்சு பார்க்கணும் அந்த ஆசை இருந்தா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வாழையை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்து அதை ஒரு சம்மரும் ஒரு விண்டரும் ஒரு வருஷம் தப்பிட்டேன்டா கண்டிப்பாக அடுத்த வருஷம் வடிவாக வளர்ந்து வரும் மக்களே. இப்போதைக்கு இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய் பாய்.